வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் கரூர், நாமக்கல்ல பரப்புரை. இந்த மனுக்கள் எழுதுறவங்கள பார்த்துருக்கீங்களா? இந்த மனு என்ன பண்ணுவாங்கன்னா, டைப் ரைட்டிங் சென்டர்ல, இல்ல ஒரு நெட் சென்டர்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நீங்க போய் கேட்டீங்கன்னா, உங்க பேரு, உங்க ஊரு, உங்க அப்பா பேரு, உங்க செல் நம்பர் அத மட்டும் போட்டு டக்குன்னு பிரிண்ட் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் விஜயுடைய பேச்சும். ஒரு ரெடிமேடா ஒண்ணு வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு போறப்ப டக்கு டக்கு டக்குன்னு அப்படி பேசிட்டு போறாரு. இதுல இன்னொன்னு கூட சொல்லலாமே. இப்ப நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த சாமக்கொடைக்கு வருவாங்க. ஒரு சில ஊர்ல குடுகுடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சாமக்கோடங்கி ராத்திரி பின்னாடி மட்டும் போய் பாருங்களேன். நாங்க ஏன் பின்னாடி போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க 10 வீட்டுக்கு போனீங்கன்னா 10 வீட்லயும் அவர் ரொம்ப அழகா ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாரு. இந்த சொல்லு முன்ன பின்ன மாத்தி மாத்தி இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த ஊர்ல இந்த வீட்டுல மாண்ட ஒரு பெண் தெய்வம் இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்குது அப்படிம்பாரு. அப்புறம் உனக்கு வரவு அதிகமா இருக்கு, ஆனா செலவு அதை விட அதிகமா இருக்கு. ஐயா கை ஓட்ட, ஆனா நீ ஆளாளுக்கு அள்ளி கொடுத்துருவ அப்படிம்பாரு. ஆனா அவன் ஒன்னா நம்பருக்கு கஞ்ச பயலா இருப்பான். இது மாதிரி ஒரு இது பெரும்பாலும் இதை சுற்றி தான் அந்த சாமக்கொடங்கி சொல்கிற விஷயமா இருக்கும். நம்மளால பயந்து அடுத்த நாள் காலையில் என்ன குறி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் வேற ஒன்று சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு ஒதுக்கி கட்டணும் அப்படின்னோடனே ஒரு கோழி வேணும், ஆடு வேணும், மாடு வேணும், அது வேணும், இது வேணும்லாம் சொல்லி காசாகிட்டு போயிடுவான். நம்ம விஜய் அது மாதிரி சொல்ல வரல. இவருடைய பேச்சு அப்படிங்கிறது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ எல்லா ஊர்லேயும் என்ன பேசணுமோ அதை தான் பேசுகிறாரு. அது கோபமாக வேற வந்து கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, மாற்றி என்ன பேசுறதுன்னா, வேற என்ன பேச சொல்கிறீங்க? என்ன செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டணும்னு பேசவா? யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, தலைவா நீங்கள் டிப்பீட் தான் பேசுறீங்க அப்படின்னு. அடுத்து அமெரிக்காவுக்கு ஒத்தேடி பாதை போடலாம்னு சொல்லவா அப்படின்னு இருக்காரு. யாரோ இது கூட எழுதி, அவர் பட்டிமன்ற பேச்சாளர் யாராவது எழுதி கொடுத்துருக்கணும், அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசியிருக்காரு. உண்மையில கூட்டம்ங்க, நல்ல கூட்டம்ங்க. ஒரு நடிகர் வர்றாருன்னா பார்க்கறதுக்காக மக்கள் வரத்தானே செய்வாங்க. அரசியல்வாதியை விட நடிகர் மேல மக்களுக்குமே எப்பவுமே ஒரு இது இருக்கும், அந்த முகத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த ஆவல் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால வர்றாரு. தொடர்ச்சியா இந்த நாம் சொன்னது மாதிரி ஏற்கனவே இந்த டிவி சேனல்களும் பயங்கரமா தலைப்பு எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. தலைப்புக்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தலைப்பு போடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல பேசுறது முக்கியமான சாராம்சம் ஒன்று ரெண்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல நாமக்கல் கவிஞரை பத்தி சொன்னார். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நெல்லடா அப்படின்னு யார் சொன்னதுன்னு தெரியுமா அப்படின்னு பலமுறை கேட்டார். ஏன் பலமுறை கேட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர்னு மறந்துட்டார் போல இருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு பலமுறை கேட்டு அதுக்கு பிறகு இவரே நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றதெல்லாம் வாசிச்சார், அது ஒன்றும் தப்பு இல்லை. வாசிக்கும் போதே பல விஷயங்களை அப்படி இப்படி சொன்னார் அப்படின்னு வச்சுங்களா. அதெல்லாம் யதார்த்தம் தான். அவர் ஒன்றும் பெரிய மேடை பேச்சாளர்லாம் கிடையாது. அதனால அது குறித்து நம்ம பெருசா ஒன்றும் பேச வேண்டியது இல்லை. அதில் ஒரு இதில் மாற்றி சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். இதுல அவர் சொன்னதுடைய இன்னொரு சாராம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அதிமுக குறித்து பேசல அவர். ஆனா இப்ப பேசிட்டார். அதிமுக அந்த அம்மா பேரை சொல்லிக்கிட்டு அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் வழக்கம் போல திமுகவை, ஏன்னா ஆளக்கட்சி கூடிய கட்சி அதானே, திமுக பேசித்தான் ஆகணும். அதனால திமுகவை வழக்கம் போல ஒரு இது பண்ணிட்டாரு. ஆனா விஜய இதுக்கு முன்னாடி இருந்த மாநாடுகளுக்கு இப்போ உள்ள மாநாடுகளுக்கு விஜய்க்கு என்ன ஒரு தைரியம் வந்திருக்கு, நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா, ஆட்களை பார்த்த உடனே மயங்கிட்டார். இது வரைக்கும் நான் கூட 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்ன மூணு தான் இருந்தேன். ஆனா நான் இப்போ ஒன்றும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் நிக்கல, எங்கேயும் ஓட்டு வாங்கல, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற வகையில சொல்றாரு. பொதுவா நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது மும்முனை போட்டி தான் அப்படிங்கிறது தெளிவாகுது. அப்ப நம்ம நாம் தமிழர் இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க வேணா வச்சுக்கோங்க, அது 4 முனை போட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மும்முனை போட்டி அப்படிங்கிறது பெரும்பாலும் உறுதி. மக்கள் எப்படி இருக்காங்க, இவர் தேர்தல் காலகட்டத்தில் எம்எல்ஏக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு ஆளு எப்படி தேர்ந்தெடுக்க போறாரு, அதெல்லாம் அவங்க கட்சியுடைய பிரச்சனை, அது பின்னாடி பார்ப்போம். இது பொதுவாகவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட்டம் இப்போ அதிகமாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காலாண்டு விடுமுறை விட்டாங்க. காலாண்டு விடுமுறை விட்டா பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்ல. பிக்னிக் போகணும். இப்போ நாமக்கல், கரூரில் பிக்னிக் போகணும் அப்படின்னா நிறைய செலவாகும். இப்போ இதுக்குன்னா காரை கொண்டாந்து ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு, பைக்கை கொண்டாந்து ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு, பிள்ளைகளை கொண்டு போய் ஏதாவது ஒரு மாடியில் நின்று எட்டி பார்த்துட்டு காட்டிட்டு வந்துடலாம். அப்போ விஜயை பார்த்தது மாதிரி இருக்கும். ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, ஆட்டை மேய்ச்சது மாதிரி இருக்கும், ஐட்டமகளை பார்த்தது மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி பிக்னிக் போனது மாதிரி இருக்கும், நம்ம விஜயை பார்த்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ரொம்ப கோபமான விஷயத்துல அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார்.
மக்கள்லாம் என்கிட்ட நிறைய சொல்றாங்க, குடி தண்ணீர் வேணும், சுகாதாரமா குடி தண்ணீர் வேணும் அப்படிங்கிறாங்க, சாலை வசதி வேணும் அப்படிங்கிறாங்க, தெருவிளக்கு வசதி வேணும் அப்படிங்கிறாங்க, மருத்துவ வசதி வேணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் துறைஞ்சு என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சொன்னாங்களா, இவரா சொன்னாரா அப்படின்னு தெரியும். என்னன்னா இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பீகார்காரன் யாரும் வந்து விஜய்கிட்ட கோரிக்கை வச்சானா, இல்ல ஒரிசாக்காரன் யாரும் விஜய்கிட்ட கோரிக்கை வச்சானா, இல்ல ஊபிக்காரன் யாரும் வந்து கோரிக்கை வச்சானா அப்படின்னு தெரியல. இல்ல விஜய் ஊபியில பிறந்திருக்க வேண்டியவரா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்க ஆட்சியில குறை இருக்கலாம், எந்த ஆட்சியா இருந்தாலும் நமக்கு அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது அதிமுக ஆண்டது, திமுக ஆண்டது, ஆட்சியில குறை இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 80களிலே ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க குடிசைகளுக்கு. 80கள் தொடக்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களுக்கு சாலை வசதி ஏறத்தாழ போயிடுச்சு. ஒரு 95% ஊர்களுக்கு சாலை வசதி, இன்னும் சொல்ல போனா திட்டமிடப்பட்ட சாலை வசதி முழுசா போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு கரண்ட் அப்படிங்கிறது நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. தெருவிளக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இன்னொன்னு மருத்துவ வசதி அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப சொல்றேன், விஜய் மட்டும் இல்லை, நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கங்க. தமிழ்நாடு அளவுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மருத்துவ வசதி இருக்கு? தமிழ்நாட்டில் நீங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திட்டம் சரியாயிருச்சு. எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதே மாதிரி ஒரு தாலுகாவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவமனை, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை. ஒரு தாலுகாவில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஏறத்தாழ ஒரு 4 பஞ்சாயத்து 5 பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல என்ன அப்படின்னா பிஹெச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. அதையும் தாண்டி தாய் சேய் நலத்தை பார்க்கறதுக்காக அந்தந்த பகுதியில் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராம சுகாதார செவிலியர் அப்படிங்கிற பேர்ல ஊருக்கு வர்றாங்க. இதையும் தாண்டி 108 ஆம்புலன்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி எனக்கு வந்து அரசு மருத்துவம் பிடிக்கலங்க அப்படின்னு சொல்றவங்க தனியார் மருத்துவத்துக்கு போய் பார்த்துக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு மெடிக்கல் ஒரு நேரம் வந்து எங்க பகுதியெல்லாம் மொத்தம் ஒரு 10 மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போனா தான் உண்டு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போனா என்னன்னா பொழப்பானா பொழைக்க மாட்டானே இவங்க ஊர்லயே முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. மருத்துவத்துல எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு. பணம் இருக்கவங்க தனியார் போய்க்கலாம், பணம் இல்லாதவங்க அரசு மருத்துவத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல ஏறத்தாழ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் படிச்சுட்டு வேற வேற மாநிலங்களுக்கு போய் பணியாற்றுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இங்க வந்துட்டு ஏதாவது சொல்லலாம், விஜய்க்கு சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, தேடி பிடிக்கலாம். அந்த அளவுக்கு விஜய் அறிவான ஆட்களை அரசியல் வல்லுநர்கள்ட்ட கேட்டு என்னென்ன பேசலாம் அப்படின்னு நீங்க பேசுங்க. அப்புறம் பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி இந்த சாம கொடங்கி பேசுற மாதிரி மொத்தமா பேசி அடிச்சு விட்டு போக கூடாது. கூட்டம் வருது அப்படின்னா பல பேருக்கு இந்த தைரியம் வரத்தான் செய்யும். ஆனா இதுக்காக நம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நன்றி, வணக்கம்.